ஹாய் நான் தான் உங்கள் எம்டிஜி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் இது விளையாண்டுருந்தோம், அதனால தான் டே 3 இப்போது நம்ம உள்ளே போகலாம். நம்ம அக்கா வேறு ஹாஸ்பாட் ஆன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஹாஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணி விட்டு கீழே போயிடுவோம். இப்போ எஸ்கேப்பு தான், என்ன எஸ்கேப் பண்ணேன்னு தெரில. கார் எஸ்கேப் கிடச்சிட்டுனா கார் எஸ்கேப்பு, இல்லைன்னா டோர் கீ இருந்தாலும் டோர் எஸ்கேப் பண்ணிடலாமோ தெரிலையே. பார்ப்போம், பார்த்துக்கலாம். கிராணி சொட்டை கிளவி நீ என்ன சொட்டை கிளவினா அப்படியா? சொட்டை கிளவி போங்க நீங்கள் நல்லா. முடியாது நம்ம இந்த வீடியோவில் எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணணும். மறுபடியும் அக்கா ஹாஸ்பாட் ஆன் பண்ணி சொல்கிறாங்க. அது எப்படி தான் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. நம்ம ஃபோன் தான் கொஞ்சம் கொலை இது மக்களே. முடியாது கிளவி, சொட்டை கிளவி. முடியாது சொட்டை கிளவி. ஓடி அதில் தானே நிற்கிறா. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சே. ஓடு பே சொட்டை கிளவி. கொஞ்சம் வாய்ப்பு கொள்ளுதுண்ணா, எத்தனை பட்டு வரேன். அப்படியா கிளவி, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே ஏதாச்சும் எந்த எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்ம சொட்டை கிளவி போய்ட்டு வெத்தலை போட்டு வரதுக்குள்ளே நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எப்படினாலும் ஒரு 1K அடித்தா நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எப்படியாச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு பார்ப்போம். எப்படியாச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி 1K வியூவர்ஸ் இந்த இதில் போயிட்டுனாலே போதும். ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 1K. அதே 1K சப்ஸ்கிரைபர் வந்தாலும் நம்மளுக்கு தான் நல்லது மக்களே. நம்ம இந்த வீடியோவில் கிராண்டியை அடித்து பறக்கூட போகிறோம். என்னையே அடித்து பறக்க போறியா? கையை மாட்டா உன்னை கட்டம் பண்ணிடுவோம்டா. முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான்லாம் கேட்க மாட்டேன். போ. நீ கேட்கலன்னா நான் குளிட்டேன். அதெல்லாம் முடியாது. இப்போ உன்னை சுட போகிறோம் பாரு. நீ வாவே சொட்டே கிளவி. என்ன பண்ணுவேன்? சவுண்டு போட்டேன்னு நீ வந்து தானே ஆகணும். நீ வந்தேன்னா நான் ஒன்று அடிப்பேன். 2 நிமிஷத்தில் எஞ்சி வந்துடுவேன். 2 நிமிஷத்தில் எஞ்சி வந்தேன்னா நான் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பார்ட்டாச்சும் தேடி முடிச்சிடுவேன். எப்படி நான் கிழிப்பேன்? நான் நல்லா கிழிப்பேன். நீ என்ன பண்ணுவா? நான் நல்லா ஒன்றையும் கூட கிழிப்பேன் பே சொட்டை கிளவி. அதையும் பார்த்துருவேன். வெப்பனை கீழே போட்டு 1v1 வாடா. பல்செட்டுனா கிராண்ட் பாதனை என்னதுக்கு சொல்கிறேன்? நீனும் பல்செட்டு தானே வச்சுருக்கா. கிராண்ட்பாவை மட்டும் அப்படியே பல்செட்டுன்னு எங்கிட்ட மாற்றி விட்டா. அதனால தான் கிராண்ட்பா இந்த கேமில் மட்டும் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. கிராண்ட்பாவே கண்டுபிடிச்சது 2000 கிராண்ட் 2 தான்டா. தெரியும் பே. நீ இந்த கிராணியில் வந்து இதில் நீ ரொம்ப வாய் பேசுனால தான் கிராண்ட்பா இதில் வர மாட்டேன்னு சொன்னது. நானே கிராணி 2 ஆரம்பிச்சு தான் கல்யாணமே முடித்தேன். நீ லவ் பண்ணதுலாம் எனக்கு தெரியாதா? போவே சொட்டை கிளவி. சாவு பே சொட்டை கிளவி. நான் 2 நிமிஷம் கழிச்சு வந்து அடிப்பேன்டா. அது நக்கு பே சொட்டை கிளவி. நான் போயிட்டு வரேன் பே. நீ சாவு பே. இதே இடத்துல கடந்து சாவு. என்ன பே நவள மாட்டியா பே? காலையே பிடிச்சிடடாக்கா. காலையே பிடிச்சிட்டு கெஞ்சிடடாக்கா. நம்ம கிராணி எஞ்சி வரதுக்குள்ளே நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ப்ளீஸ் மக்களே பண்ணிடுங்க. மேலே அது ஓடுது, அதே மாதிரி பண்ணிடுங்க. நம்ம எப்படியாச்சு அந்த இதை அடிச்சாச்சு மக்களே. இப்போ எடுத்துன்னு போவோம். போயிட்டே தான் இருப்போம். 1 மில்லியன் ரீச் ஆனால் தான் மேலே போக முடியும், இல்லைன்னா கீழே தான் போயிட்டே இருப்போம். அதனால் எப்படியாச்சு எப்படியோ நம்ம 10 சப்ஸ்கிரைபர் அடித்தாச்சு. அதனால அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணி நம்மளை ஹைட்டுக்கு கொண்டு வாங்க. அதாவது ஹைட்டாக கிடையாது, நம்ம ஹைட் ஆக மாட்டோம். யூடியூப் சேனல் நல்லா க்ரோத் ஆக்கி வளமோடன் இது பண்ண வைப்போம். அதனால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த இதில் மட்டும் நான் மேலே அந்த லைக் ஷேர் போட மாட்டேன். அதனால் நீங்கள் முடியாது. ஏனென்றால் நம்ம எடிட்டருக்கு கை வலிக்குதான். நம்ம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவன் போட்டு அவனுக்கு கை வலிக்குதான். கரெக்டாக அடிக்குமா? கொஞ்சம் மேலே வச்சு அடிக்கலாமா? ஐயோ வச்சு அடிச்சதுலேயே வர மாட்டேங்குதே.
அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கிராணி விளையாடுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 28 கிராணியில் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். சுத்தமான உருட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம எடிட்டர் சும்மா இருக்கியா ஏன் என்னோட பொழப்ப பிடிச்சி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கியா? எப்படியாச்சும் இதை பண்ணிடுவோமா? எடிட்டர் எதுவும் பேசாமல் இருக்கான், நல்லது. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் போயின்னே இருப்போம். இதையும் இந்த இடத்துல தூக்கி போடலான்னு பார்த்தா கிராணி இருக்காளே. இந்த வழியாக சவுண்டு போட்டு நம்ம அந்த வழியாக போயிருமா? சவுண்டு போட்டாச்சு, இதை எடுத்தாச்சு. மறுபடியும் இந்த வழியாக போகலாமா வேண்டாமா? போயிடுவோமா? எப்படியோ வந்தாச்சு. செயின் கட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். கிராணி என்ன பின்னாடி இருந்து வந்திருக்கா? நீ என்ன சொட்டை கிழிவியா? எப்படி நினச்சிருந்தா? நான் அப்பவுமே ஒன்று நினைக்கவே இல்லை. கிராணி மட்டும் வர மாட்டேன்னு நினச்சியா? உன்னை காலி பண்ணுறோம்டா. நீ காலிலாம் பண்ணுறது இருக்கட்டும், அப்பவுமே உன்னை அடிச்சது பத்தலையா? காலில் இல்லைடா விழுற. நல்லா ஆசீர்வாதமாக இரு, நல்லா இருப்பேன். முடியாது. நீ கல்லாட்டாடுறா. கல்லாட்டம்மா கிட்ட வாடா, வாய் உடைச்சிடுவேன். முடியாதுன்னு சொன்னால் வாய் உடைப்பேன்டா. முடியாது சொட்டை கிளவி. கிராஸ் போ எடுத்தனா பெரிய மயிரா, அவனுக்கு காலி பண்ணுறேன். ஆமாம் நான் பெரிய புடுங்கியே கிழிச்சவன். இப்படிலாம் பேசினா காய் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நான் வேற புடுங்கி கிழிச்சோன்னு சொன்னேன். உனக்கு காதும் கேட்க மாட்டேங்குது. சாரி சொல்லிடுறேன். தப்பா சொல்றியவே. சாரி மக்களே. கிராணி வேற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அவளை போட்டு தள்ளுவோமா? என்ன போட்டு தள்ள பார்த்தா அவனை கொண்டுருவேன்டா. டேய் போட்டு தான் தள்ளுவேன். என்ன ஒன்றுவா? நம்ம ஏதாவது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போயிட்டு கிணத்துலேருந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரும். கிணறு கிணத்துல வாயரம் வளருது மக்களே, என்ன பண்ணேனே தெரில. கிணத்துலேருந்து இதை போட்டு பக்கத்தில் எடிட்டரை உட்கார வச்சு எடிட்டர்கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட் கேட்டு நீ கேட்குது என்ன? ஆமாம் நீ என்ன ட்ராப்லாம் போட்டு பெரிய இது மாதிரி கட்டுறானே. இதுனா என்ன தர ஒழுங்கா சொல்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன பண்ணுவா? ஸ்பார்க்லாம் கிடச்சிருக்கு. ஸ்பார்க் பில்லர் அதை வச்சுட்டு ஏதாவது வின் பண்ணுவோம். புக் அதில் தான் கிடக்குது. புக்கை பார்த்தாச்சு. புக்கை கண்டுபிடிச்சிட்டியா? சீவர்க்குள்ளே போனால் அவன் வாய் உடைச்சிருவான்டா. அவன் அதெல்லாம் உடைக்க முடியாது. கிணறுல போயிட்டு நம்ம இதை போட்டு சுற்றுவோமா? போட்டாச்சு. இப்போ ரொட்டேட்டிங் என்ன சொட்டை கிளவி வாய்ஸ்லாம் கொடுக்குறா? என்ன பாட்டில் நீ பாடுவி? ஆனால் என்ன சொட்டை கிளவி இங்கே வராது. கொஞ்சம் நல்லது மக்களே. நான் வந்தேன்னா நீ கிணத்துல சுத்தம் சொல்லி வாய் உடைச்சிக்கோண்டா. இன்ஜின் பாட்டு கிடச்சிருக்கு. நம்ம இதை இங்கே கார் எஸ்கேப்புக்கு தான் நிறைய இது கிடச்சிருக்கு. கார் எஸ்கேப் பண்ணிடுவோமா? கார் நான் தானே போய் சொட்டைக்கில் இது பண்ணுவேன். நீனா ஓட்டுவேன். உனக்கு கார் ஓட்ட தெரியும்னா பெரிய ஆளா? சொல்லுவே. நீ என்ன பெரிய ஆளா? தண்ணி குடிச்சிட்டு எப்பவும் வருவா சொட்டைக்கிளவி? அடுத்த வீடியோவில் வருவேன்னா வா. உன்னை ஒன்றுமே கூப்பிடவே இல்லை. நான் என் பாட்டுக்கு எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ ரேங்க் புஷ் மக்களே, அதை சொல்ல மறந்தே விட்டேன் மக்களே. நம்ம ஊடையில் ஒன்று ஆட் பண்ணியிருப்போம். அது அடுத்த வீடியோ இதுக்கானது. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ தமிழ்லைனு நம்ம கிரேட் பண்ணியாச்சு. அதனால் இப்போ அதை போடுறோம். நீங்கள் பார்த்து மகிழ்ச்சியோடு இருங்க. எடிட்டர் அது கிடையாதுயா, வேற எது ஐயா. நம்ம உண்மையான தமிழ் ஐயா வாயிற வளருது மக்களே. அது மன்னிச்சுக்கோங்க. இந்த வச்சிடுறோம் உங்களுக்காண்டி. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? எஃப்எஃப்கே பிரசாந்த்கிட்ட இருந்தால் ஆட்டையை போட்டோம். நம்ம தான் எப்போவுமே
எல்லாருமே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைப் லைக்கு போன இது சொல்லும் போது வைக்கலை, இந்த ஆட்டை வைக்கிறோம் பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுற்றியில் வச்சுட்டு அடிக்கிறோம் சப்ஸ்கிரைபை. இப்போ இந்த கலத்தி விட்டுருவோமா? மாட்டியாச்சு. எங்கடா இருக்கேன்? அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கேன், காங்கவே இல்லை. நான் கீழே தான் நிற்கிறேன். முடிஞ்சா வாபே சொட்டை கிளவி. நான் என்ன காலுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், வந்துடுவேன். அதெல்லாம் முடியாது. நீ மூடிட்டு வயசான காலத்துலேயும் எதுக்கு நடந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து படுத்து தூங்கி ஒன்று அப்படியே கன் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒன்று சுட்டு நான் வேறு வேலையை அப்படியே பார்ப்பேன்லாம். வாயை உடச்சிடுவேன் நான் முட்டாப்பையில. வாயெல்லாம் உடைக்க முடியாது. உடைக்கலாமே, சுத்தில தூக்கி அடிச்சு செத்துருவேன். சுத்தியல் முதல்ல எங்கே இருக்குன்னு சொல்லலாம் பார்ப்போம். அதான் ஹேமர் இருக்கு. சீவர் கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு பார்ப்போம். இல்லைன்னா அவனோட சொட்டை கிழிச்சிருவோம் பார்த்துக்க. நீ ஸ்பான் ஆகல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்கும், அதில் தான் இருக்கும். நான் சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன். அதுவே உள்ள மட்டும் இல்லைன்னா உன்னை கன் பார்ட்லாம் சேர்த்து வச்சுட்டு உன்னோட வாயிலே சுட்டு தள்ளுவான் பார்த்துக்க. அது பார்த்துருவோம். இருந்தாலும் உன்னை சுட்டு தள்ளுவேன், நீ கவலைப்படாத. இப்போ கிராணி போட்டுருவோம். கிராணி சொன்னதுக்காக இப்போ நம்ம கிராணி சொன்னதுக்காக கிராணியை போட்டு தள்ளுவோமா? அங்கே உள்ள சவுண்டு போட்டாச்சு. இப்போ கிராணி வருவா பாருங்க. ஏய், என்னமோ கேட்டுச்சு, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை சொட்டை கிழவி. நான் சவுண்டு போட்டு உன்னை கூப்பிட்டேன். அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கேன். கொஞ்சம் ரூமுக்குள்ளே வந்தேன்னா வசதியாக இருக்கும். ஏய், நான் வந்துட்டேன். இன்னைக்கு ஒன்று கைமா பண்ண போகிறேன். உள்ளே போ உள்ளே போ. உள்ளே வந்துட்டேன். எங்கே இருக்க? உன்னோட கதவு பூட்டியாச்சு. நீ உள்ளே அடைஞ்சாவியா? செத்து போவே நூபு குட்டி. செத்து போவே நூபு குட்டி. செத்து போவே நூபு குட்டி. நீ அழகா பேசி என்ன அடிக்காம இருந்தா உனக்கு நான் எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் முடியாது சொட்டை கிழவி. இப்போ நான் கார் எஸ்கேப் பண்ணவா இல்லைன்னா அந்த எஸ்கேப் பண்ணவா? அதாவது சீவியர் எஸ்கேப். நீ தான் சொல்ல கொஞ்சம். ஐயோ, மூச்சு முட்டுது. சீவியர் எஸ்கேப் பண்ணவா கார் எஸ்கேப் பண்ணவா? வே சொல்லுவே. கிராணி மர்டர் ஆகிட்டு வளருது மக்களே. வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது. எடிட்டர் வேறு அதை சொல்லி இது சொல்லுன்னு சொல்லிட்டு அடக்காது. நம்மளுக்கு வாயிலும் வர மாட்டேங்குது, சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாரு. அதனால் நம்ம போவோம். கிராணி நல்லா கிடைக்கியா? கிராணி நல்லா இருக்கியா? கிராணி செத்து போயிட்டியா? சரி, பேச முடியாதுன்னா உன்னால. பரிதாப நிலை. நம்ம இப்போ இங்கே வந்தாச்சு. வந்துட்டு என்ன பண்ண தெரிலையே. இந்த டைமில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டர் ஆட் பண்ணதுக்கு ஏதாச்சும் இருக்குதா? இதுதான் நம்ம யூடியூப் லோகோ. இந்த லோகோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சூப்பர் ப்ரோ லோகோ அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க மக்களே. இப்போ இதுக்குள்ளே என்னது இருக்குன்னு பாப்போமா? ரெண்டுதுமே திறந்தாச்சு. ரெண்டுத்துலேயுமே எதுவுமே இல்லை மக்களே. போவோம், அது கிடக்கும். இப்போ வெளியே போகிறோம். ஹீரோம் இதில் புக்கை வச்சு விட்ருவோமா? அவள் தவுண்டுட்டு வேற கிடப்பா. அதனால அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம இந்த தான் இருக்குது. நம்ம அப்போதுலேருந்து இதை தான் மக்களே தேடிட்டு இருக்கோம். அது இங்கே தான் இருக்குது. இந்த வழியாக கீழே குதிச்சிருவோமா? குதிச்சாச்சு. வந்துட்டோன்னா சொட்டையிலே அடியை போட்டு விட்டுருவோம் பத்துக்கு. நவுண்டு போவே சொட்டைக்கிளை. நீனே ஒரு சொட்டை தான். உனக்கு முடி 2 முடியை வச்சுட்டு நீ 6 அடி கூந்தல் நினச்சிட்டு இருக்கியோவே. நீ சொட்டை கிளவி. சொட்டை அதாவது எனக்காச்சும் மொட்டைனா இனிமேல் முடி வளரும். உனக்கு சொட்டை, உனக்கு முடியே வளராது. நீ என்ன ஆவ நினச்சாலும் அதெல்லாம் முடியாது சொட்டை கிளவி. சொட்டை நான் சும்மா இல்லைடா, அவன் மட்டை தான் ஆக போறாடா. அப்படியா? உள்ள சவுண்டு போட்டிருக்கேன், உள்ள மட்டும் போயிறேன். போனால் அவன் நல்லா இருக்கும். என்ன ஏமாத்த பார்த்துட்டு இன்னொரு தடவை இப்போ மட்டும் ஒன்று ஒரு அடிக்கிற அடியில் என்ன வேலாம் நியாயமே இல்லை கிராணி. நீ எத்தனாவது அடியில் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லு. கிராணி சொட்டை கிளவி. டே 4 சொட்டை கிளவி. யாம்பே அதே மாதிரி உன்னை ட்ரிகர் பண்ணி ஒரே படம் போடுறேன், செத்துறேன். முடியாது சொட்டை கிளவி. நான் இந்த டேல எப்படியாச்சும் எஸ்கேப் முடிச்சேன். அவன் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த எஸ்கேப்பு எப்படியாச்சும் முடிச்சாவன். மட்டை பையில நீ போவ சொட்டை கிளவி.
ஊத்த வள்ளி கிளவி பக்க வள்ளி கிளவி ஊத்த. ஐயோ நானே எனக்கு தப்பா படுறேன். அதான் நீ தான் ஒரு சுட்டு கிளவி. எப்பட்றே அழாத, உன் வாயை உடச்சிருவேன். நான் உன்னை அடிச்சு போட்ட பிறகு நீ எழணும். அதெல்லாம் முடியாது பே சொட்டை கிளவி. ஐயோ எங்க இருந்து போய் வரேன், எனக்கு ஒரு ஸ்டக் ஆகுது பே. ஐயோ கை வர நடுங்குது பே. மட்டும் லைட்டா நவுண்டு வந்திருந்தேன்னா உனக்கு ஒரே அடியே போட்டிருப்பேன் தெரியுமா. எனக்கு கை நடுங்குது பே. நீ வேற ஒரு இடத்துல நில்லுவே. யாம்பே யாம்பே யாம்பே. ஏல எம்டிஜி நீ ஆளு மட்டும் தான் வளர்ந்துருக்கேன், உனக்கு அறிவு வளர்றடா. ஏப்ப சொட்டை கிளவி, உனக்கு முடி கூட வளரல. நீங்களாம் பேசவே கூடாது பே. அப்ப எப்படி போன வந்து சிட்ட. அது ஸ்டக்காகி நின்றுட்டேன். அதெல்லாம் கிடையாது, நீ வேணுக்குனே வந்து அடிச்சு ஏத்த, உனக்கு அறிவே இல்லை. நீ சத்தம் போட்டு நாங்கள் வருவோம்னு உனக்கு தெரியாதா. சத்தம் போட்டால் வருவேன். அறிவில்லாத எம்டிஜி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே. ஒரு லூஸு சொட்டை கிளவி. ஏன் லூசுன்னு பார்த்துருவோம். ஒத்த கத்த வரியா? வாரேன் பே. ஆனால் கன் கையில் வச்சிருப்பேன். என்னவே பண்ணுவா, செத்து போவே. என் கையில் பிளாஸ்மா கண்ணை கொடுறாங்க, வாயை உடச்சிருண்டா. அடிச்சிட்டா. ஆமாம், நான் லாங் ரேஞ்ச் பிளேயர், நான் அழுத்திப்பிடி பிளேயர் பே. ஐயோ இப்போ நான் மண்டையில் சுட்டு கட்டவா? குறி வச்சுனேன், சுட்டாச்சு. போவே செத்தனாயே. ஏவே கன்னோட புல்லட் எடுக்காச்சு வழி விடுவே. செத்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு வழி விட மாட்டேங்கிறான் மக்களே. இவங்க அவங்க ஒரு லூஸ் மக்களே. அப்பப்போ ஸ்டக் ஆகுது, என்ன பண்ணனே தெரில. கீழே தான் போயிட்டுருக்கோம். என்ன பேசனே தெரில மக்கள். இல்லைன்னு ஃபோட்டோ கிட்ட நான் கீழே விழுந்து கிடக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இன்னும் மேலே தேடியே பார்க்கல, அதனால நம்ம மேலே போயிட்டு தேடி பார்ப்போம். பேசுவேன்டா. எம்டிஜி உனக்கு வாய் வளருதுன்னா முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு கூட பாட்டு. முடியாது பே சொட்டை கிளவி. நானே வாயில் வர்றதா தான் சொல்லிட்டு கிடப்பேன் பே சொட்டை கிளவி. அப்படிலாம் கிடையாது. அப்போ எதுக்கு உனக்கு வாய் வளருது? ஏதாவது பேச வேண்டியதானே மயிர. வாய் வளருது உனக்கு என்ன பே? ஆமாம், நீ ஒரு கோண வாய் கூப்பான் தானே. அதெல்லாம் கிடையாது. அதில் நீ சொல்லக்கூடாது. ஒன்று அடிச்சு வாய் உடைச்சிடறேன். நான் எப்படி ப்ராப்பராக பேசுகிறேன்? நீனே வெத்தலையை போட்டு வந்துட்டு பேசிட்டு வாயை மூடுவே. வெத்தலையை துப்பிடா, கிட்ட வா, இன்னும் கொஞ்சம் வெத்தலையை துப்பி உன் மூஞ்சில துப்புறேன். நீ வெத்தலை போடுறவே, அதனால நீ வாயை மூடி. அதுதான் பாட்டி எப்படி நம்மளை ஏமாற்றி கொல்லப்பட்டு பார்க்குது பார்த்தீங்களா. அதுலேயும் சொட்டை கிளவி பாட்டி. அவ்வளோலாம் பாட்டினே சொல்லக்கூடாது. பக்கத்தில் உட்காந்து எடிட்டர் பேச்சை கட்டிட்டு நீலாம் ஒரு ஆளா? நானும் ஒரு ஆளு தான். உனக்கு என்ன பே? உனக்கு அறிவும் வளரல, மண்டையில் உள்ள முடியும் வளரல. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு ஓப்பன் பண்ணுவோம். போகுமா போயின்னே இருக்கும். சைட்லலாம் ஸ்பைடர் குட்டி போட்டு வச்சுருக்கா சொட்டை கிளவி. சொட்டை கிளவி நல்லா இருக்கியா? சொட்டை கிளவி வருவியா? இப்படி வரவேன். என் பொண்ணு உன்னை போட்டு தள்ளிடுவா. எங்கே இருக்கா அவங்க பொண்ணு? வரா பத்தியா? அவள் போனா அவள் பெரிய ஆளா? இனிமேல் நான் பேச மாட்டேன், என் பொண்ணு தான் பேசுவேன். என்ன பே 8 கால் கிளவி பேசவே மாட்டேங்கிறா? தைரியம் தான் கிட்ட வாங்கடா, அவனை கொண்டுருவேன். முடியாது பே சொட்டை கிளவி. சொட்டை கிளவிங்கிற மாதிரி 8 கால் பூச்சி. யாரை பார்த்து பூச்சின்னு சொன்னேன்? நீ தான் பே பூச்சி. நீ தான் ஒன்றா நம்பர் பாச்சி. கிடையாது பே, நீ தான் பே பூச்சி. ஏழை பேத்தனாயே, உன்னை கொண்டுருவேன். அதெல்லாம் அந்த பேர்லாம் எனக்கு கிடையாது. நீ என்ன புதுசாக பேரில் உருவாக்குறா? அதாவதா நான் ஆரர் வயசு சேனலில் பார்த்தேன், அதில் சொன்னாங்க அந்த பேரை ஆட்டை காப்பி அடிச்சுட்டு ஒன்று சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே ஆரர் வயசில் ஒருக்கா வாய்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். இந்த காஜிகள் மண்ணாங்கட்டி எவன் தான் கேட்டான், இதை போய் 8 கொடுத்துட்டா கண்ணு. ஐயோ அவ வேற வந்துடக்கூடாதே. 8 கால் கிளவி வந்துட மாட்டாள்ல. ஐயோ என்ன பே பின்னாடி தான் நிற்கிறா? இங்கே பாரு, ஒரு செகண்ட் மிச்சம் இருந்தால் இப்போ நீ செத்துருப்ப தெரியுமா? அப்படியா? அதெல்லாம் முடியாது. உன்னோட காலிலே போட்டு எடுப்பேன். வலிக்குதா? வலிக்கலடா. அதான் நீ ஒரு சொட்டை கிளவியோட பொண்ணு. உங்கள் அம்மா சொட்டை கிளவி தானே? இல்லை. ஆமாம் 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 ஆமாம், நீனே சொட்டை கிளவி தான். உனக்கே முடியல. எனக்கு இருக்கேன். எங்கே? என் பேக் சைடில் வேணா பாரு. ஐயோ பேக் சைடில் என்னது பே? உனக்கு கால் தானே கொண்டா போட்டிருப்பேன். எப்படியா? நான் வேணாப்பா.
அப்படின்னா அதை அப்படியே பேக் சைடு ஆப்பில் காட்டாம பார்ப்போம். ஒரு இடத்துல நல்ல வெளியே வந்து நில்லு, உன்னை வந்து அடிச்சு போட்ட காட்டுறேன். அது எப்படி பே? அது எப்படி பே அடித்து போட விடுவேன்? எனக்கு 4ஆவதே ஆயிட்டு பே. நானும் எஸ்கேப்லாம் பண்ணும்ல பே. சீவர் எஸ்கேப் தான் பண்ணலான்னு இருக்கேன், அதுவும் உன்னோட இடத்துலயே வந்து. இங்கே பாரு, வாய் ஓவரா பேசினா பொருள் கிடைக்காது தெரியுமா? நம்பர் 2 பார்த்தோம் போடுவோன்ட்டு. நம்ம நம்பர் 2 ஹாரர் பாய்ஸ் சேனலில் பார்த்தோம், அதே மாதிரி இதுலேயும் போடுமா? வந்துட்டுங்க. ஆனால் என்ன இது யூஸ் ஆகுமான்னு தெரியலையே. டோர் ஸ்கிப் தான் யூஸ் பண்ணும். டோர் எஸ்கேப்பு தான் யூஸ் ஆகும், அதான் பார்க்குறேன். சீவர்லாம் நம்ம பண்ணலான்னு இருக்கோம், சீவருக்கு பொருள் கிடைக்குமான்னு வேறு தெரில. ஏன்னா இந்த 8 கால் கிளவியோட இடத்துல வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். அதுக்கு நான் பார்த்துருவேன், என் இடத்துல வந்து நீ என்னடா பண்ணுவேன்? உன்னால என்ன அடிக்க கூட முடியாது. ஐடியாவே சொட்ட கிளவி வேணா பாரு, கண்ணை கூட எடுத்துட்டு வந்து என்ன சுட்டு பாரு, ஒண்ணுமே ஆகாதே. அப்படியா? ஆமாம், நான் அப்பவே எதுக்கு ஒன்று சொட்டை கிளவி சொன்னேன். சொட்டை கிளவியோட பொண்ணு தான் நீலாம் வாயே பேசக்கூடாது. சொட்டை கிளவியே நாங்கள் அடித்து போட்டுருவோம். டேய், நீயே வாய் பேசக்கூடாதே, வாய் பேசணும்னா வாயை உடச்சிடுவேன். உங்கள் அம்மா என்ன பெரிய இதா, நீ என்ன பெரிய மயிரா? தண்ணி குடிச்சிட்டு வரேன். போவே, ஒன்ட்டெல்லாம் எவன் பேசுவான்? நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், குறுக்கில் மட்டும் வந்துடாதே. நம்ம வெளியே போகலாமா? எங்கே போகலாம்? குறுக்கலே வருவேன். குறுக்கையில் அது எதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சோன்னு சொல்கிறா? நான் வெளியே போக போகிறேன் பே. நீ போ, இல்லை போவாம போ. மறுபடியும் என்ன பே, உன்னோட வாய்ஸே காணும். இன்னும் உன்னோட இடத்துல தான் இருக்கேன், உன்னோட வாய்ஸே காணும். ஏன் என்ன செத்து போயிட்டேன்? ஹேமர் மக்களே, நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று கிடச்சிட்டு. கிளவி சொன்னது பழிக்குது மக்களே உண்மையிலே. ஆனால் இருந்தாலும் நம்ம அவ்வளோ வருவா பேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அவளை இது பண்ணோம், அதனால் கிளவிக்கிட்ட ஒரு சாரி முடி சொல்லுவோம். சொட்டைக்கிழவி சொட்டைக்கிழவின்னு சொல்கிற மாதிரி. எப்போ 8 கால் 8 கால்ன்றது நல்லா இருக்குதா? 8 கால் கிளவி. என்ன பேசுவேன்? சொட்டைக்கிழவி அப்படியே வந்துட்டா, பார்த்தோன்னே பயந்துட்டேன். யார் போய் நீ என்ன பார்த்து பயப்படுறல, உன் வாயை உடச்சிடுவேன். அதெல்லாம் முடியாது. இப்போ ஒன்னே உடச்சி நான் சீரியஸ்க்கு பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் வேறு வேணாட்டே ஆள் விட்டேன். ஏன்டா உனக்கு சாரி கேள்வி, நான் சொன்ன மாதிரி உனக்கு பொருள் கிடச்சிச்சா? சாரிலாம் கேட்க முடியாது. போவே சாரி பே, அது பையனாக இருக்கானா? அதெல்லாம் முடியாது. இருந்தாலும் நான் உன்னை சுட்டு தள்ளுவேன்னு சொன்னேன், சுட்டு தள்ள முடியுமா? கன் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு காக்காவை சுட போகும்போது ஒன்றையும் சுட்டு போகிறேன் பே. நீனும் காக்காவும் ஒன்று தானே? ஏ கருங்காக்கா, ஏ கருங்காக்கா, கருங்காக்கா உன்னை போட்டாலும் போட்டுருவான். நீ அதில் ட்ராப் வச்சிருக்கா? நீ அந்த படிக்கத்துல ட்ராப் கிப்லாம் வச்சுட்டா. காசு தெரியுமாடா இல்லையா? ஓ, உனக்கு தான் இப்போ காது கேட்க மாட்டேங்குது. சட்டை போட்டேன்னு கொள்ளையா? இல்லை 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 இல்லை, அது வேறு ஒன்றும் இல்லை. நான் உன்னோட இடத்த காமிச்சு கொடுத்துட்டு டே 5ல் வெளியே போகலான்னு பார்க்குறேன். நல்ல வேலை. அப்புறம் நீ டே 5ல் இன்சூரன்ஸில் காரை கொண்டு உன் மேலே ஏற்றிடும் பார்த்துக்கோ. டே 5ல் என்ச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அவுட் ஆனாதானே நீ எனக்கு மேலே காரு கொண்டு ஏற்ற முடியும். ஆமாடா, அதுக்கு முன்னாடி நான் எஸ்கேப் பண்ணிட்டேன்னு நீ என்ன பே பண்ணுவா? நீ உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டா, நான் இப்போ உன்னை கொள்ள போகிறேன். இன்னும் உனக்கு ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சொல்லி நான் உன்னை இப்போ ரிலீஸ் பண்ணி விட்றேன். ஆனால் சொல்ல முடியாது. நீ சொன்னா நீ இன்னும் முடியாது சாவலை, உடனே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு போயிட்டு இருப்பேன். நான் தான் சாப்பிட்றேன், மூச்சு விட்டுட்டேன். ஐயோ சாப்பிட்றேனே, ஐயோ செத்துட்டேன். முடிஞ்சு போச்சு போ. இன்னும் செத்துட்டேன், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. இந்த ஆண்டி செத்து போய் செத்த கிளவி. நான் செத்தாலும் பேசுவேன்னு சொன்னேடா மயிறு. அப்படியா? சரி, அப்படின்னா பேசிட்டு இரு, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் என்டர்டைமிங்காக இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் என்டர்டைமிங்காக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைபர் சரியான வீடியோ போட மாட்டேங்க, கமெண்ட்ல வச்சு தீத்துருங்க. அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே, நம்மளுக்கு ரீசார்ஜே போட்டு விடல. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபோனும் அவ்வளோ கிடைக்காது. நம்ம இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறோம், அதனால் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மிச்ச டைமில் டியூஷனுக்கும் போயிடும். அதனால் இந்த சனி ஞாயிறு லீவில் தான் போட முடியும். ஆனால் நம்ம போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் ரேங்க் புஷ் போடணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், போடவே மாட்டேங்கிறோம். போஸ்ட்டு கூட ஒரு போஸ்ட்லாம் போட்டேன், அது போட்டு ஒரு ப்ரோஜனத்துக்கும் இல்லாத மாதிரி தான் ஆகிட்டு. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக போட்டுடலாம்.
அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு சாண்டு நம்ம எம்டிஜி ஷார்ட்ஸ்னு ஒரு சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த லிங்க் வந்து இதுலேயும் கொடுக்குறோம். எதில் கொடுக்கலாம்? டிஸ்பென்ஸில் கொடுங்க. நம்ம டைப்பிங்கில் கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் தொட்டு உள்ளே போனீங்கன்னா நம்ம இது வந்துடும். இதுலேயும் ஆதரவு காட்டின மாதிரி அதுலேயும் ஆதரவு காட்டி நம்மளை நல்லா வளமுடன் வாழ வைங்கள் மக்களே. நீனே சொட்டை கிளவி, நீலாம் இது பண்ணலாமா? உன்னோட வாயிலே கிழிச்சு விடலான்னு பார்க்குறேன் உன் வாயை. அவள் கிடக்கா ஃப்ரெண்ட்ஸ் சொட்டை கிளவி. ஆனால் அவள் இப்போ சொன்னது கரெக்டு, இதுக்கு முன்னாடி சொன்னது தப்பான செயல் மக்களே. ஏன்னா வேறு ரொம்ப சீன் ஓட்டுறா, சீன்காரி. இங்கே பாரு, கன் பார்ட்லாம் கிடச்சிட்டு கன் பார்ட்டு இது அப்படியே கீழே போட்டுருவோமா? அடுத்து இன்னொரு கன் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிராணியை சுட்டு தள்ளிடுவோம் மக்களே. நம்ம அப்பமே சொன்னோம்லாம், கிராணியை நம்மளுக்கு பொருள் கிடைச்சாலும் விடுவோம், கிடைக்காட்டியும் விடுவோம். நீ அது மாதிரி தான். நான் உனக்கு பொருள் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். என்ன பொருள் சொல்லி? காக்கா கிட்ட ரஸ்டி பல்லக்கி இருக்கே. அவ்வளோதான். அவ்வளோதான் சொல்லாத. காக்கா கிட்ட பார்க்க உன்னை விடவே மாட்டேன், அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கன் பார்த்து தான் எடுத்துட்டேனே. ஐயா இங்கே இருக்கியா? உன்னை அந்த இடத்துல போட்டு கீழே தள்ளுறப்படுறான். அப்படியாவே கீழே தள்ளுறதுக்கு நான் என்னோட கால் என்ன பூவாக பிடிச்சிட்டு இருக்கணும். என் பாட்டு குதிச்சு ஓடிட்டே இருப்பேன். நீ கொஞ்சம் நான் சேர்த்துருவடி. ஐயோ அது வேற மறந்துட்டேனே. போவே கிராணி வந்துடலாம். நான் வந்துடலாம். வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி மரியாதையை கூப்பிடுறேன். உனக்கும் எவன் மரியாதை கொடுப்பான்? யார் வேணி நீ சொட்டை கிளவி? என் கையில் மட்டும் ஒன்று இந்த ஜெயிலில் போட்டு முடிச்சிருவேன். மக்களே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாகவே போகுது, அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கட்டிங் பண்ணி போடுறதுக்கு தெரியாது. நம்ம எடிட்டர்கிட்ட சொன்னாலும் அது பண்ண மாட்டேங்கிறாரு. அடுத்த வீடியோவில் வேணால் கட் பண்ணி போடுவோமா இல்லைன்னா முழுசாக நம்ம போடுறதே சொல்லுவோமான்றது நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். ரேங்க் புஷ் பண்ணும்போது மட்டும் கட் பண்ணாமல் போடுறேன். இல்லை, அதிகமாக கட் பண்ணணும் எடிட்டர் சொன்னார். அதிகமாக கட் பண்ணணுன்னு தான் எடிட்டர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு ரேங்க் புஷ் மட்டும் அப்படியே பண்ணணுன்றது. நம்ம அடி வாங்கினாலும் போடணும், அடி வாங்காட்டினாலும் போடணும், குறைஞ்சாலும் போடணும், குறையாட்டினாலும் போடணும். நம்மளுக்கு ஒரு 40 நிமிஷம் ரேங்க் புஷ்னால் ஒரு 40 நிமிஷம் வரும். அதில் வந்து ஒரு பிஆர் ஒரு சிஎஸ் இந்த ரெண்டுமே போகிறதுனால ஒரு 20 நிமிஷம் நம்ம கட் பண்ணி போட்டுருக்கோம். அதாவது 40 நிமிஷம்னா அதில் பாதி இது கட் பண்ணி போட்டுருவோம். இது ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் இது வருது. அதனால் இந்த இதை மட்டும் ஒரு 40 நிமிஷம் பார்த்துட்டு போங்க மக்களே. ஏன்னா இதில் நம்ம எடிட்டர் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏனென்றால் எடிட்டருக்கு கை வலிக்கு தான். எடிட்டரு பக்கத்து வீட்டுக்கு கிடையாது, வேறு ஊர்லேருந்தே வராரு நம்மளுக்காக எடிட்டிங் பண்ணேன். வேறு பேர்லேருந்து வரேன்னு சொல்லலை பாட்டு. அது பக்கத்தில் இருந்து சவுண்டு கேட்டுச்சில்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, வேறு தெருவில் இருந்து வராருன்னு சொல்ல சொன்னார். ஆனால் உண்மையிலேயே வேறு தெருவில் இருந்தால் வராரு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட வேண்டாம். இப்போ நம்மளுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஒன்றே தான் நம்ம அது பேசிக்கொண்டே இருந்தோம். அதனாலே இப்போ கிராணியை சுட்டு தள்ளணும். அது பொந்தலே ஐயோ நான் இது பண்ணும்போது வாய்ஸு என் பாட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஏற்கனவே விளையாண்டு கிளம்பி மறந்து போச்சு. இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது மக்களே. இப்போ நான் என்னென்னா இப்போ நீ காசு எடுத்துருக்க தப்பான செயல். என் கையில் மாட்டினா உன்னை இங்கே கட்டம் பண்ணிடுவேன். இல்லை கேட்கல, ஒழுங்கா சொல்லி. இங்கே பாரு, நீங்கள் தான் இருக்கே, ஒரு அடியில் உனக்கு கொண்டுருவேன். என்ன? உன்னை கொண்டுருவேன். ஐயா சாவுபே, நீ அப்பவே நான் சொன்னேன்ல. எப்படினாலும் நான் உன்னை போட்டு தள்ளுவேன். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி. அப்போ நீ சொன்னால் செத்து போனாலும் பேசுவேனே. இப்போ என்ன பேச மாட்டேங்கிறான். இங்கே பாரு, மக்கள்கிட்ட சொல்லிடுவேன். நாளைக்கு நீ 2 வீடியோ போடணும். ஒன்று ரேங்க் புஷ், இன்னொன்று கிராணி சாப்டர் 2. கிராணி சாப்டர் 2 இன்றைக்கி போடலனாலே பரவாயில்ல, நாளை என்னைக்குனாலும் போட்டுக்கோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அடி வாங்குறது கன்ஃபார்ம். இப்போ கிராணி சாப்டர் 2ல். அப்படியா? ஆமாடா, என் புதுசாக இருக்கான், அவனை போட்டு சொல்லிடுவான். கிராணி சாப்டர் 2லே வந்துட்டாளா? ஆமாம், நானும் கிராணி சாப்டர் 3லாம் நினச்சேன். அப்படின்னு அப்பவே நான் சொன்னது உண்மையிலே உருட்டுன்னு நம்பிட்டீங்களோ? 28 இது கிராணி இது முடிச்சிடோன்னே.
சிக்கலான சுத்தமான உருட்டு. அது என்ன பக்கத்தில் வியூவர்ஸ்னு வருதுன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி என்னை பார்த்து நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு போடுறேன். நினைக்காம இருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் நினைக்காம கொஞ்சம் நல்ல இதாக பண்ணி விடுங்க. நான் உங்கள் இது மாதிரி அதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன் எனக்காக ஒரு இது இன்னொரு இது ஒன்று நான் வந்து சொல்ல மாட்டேன். ஷார்ட்ஸில் கூட போட வேண்டாம் அப்படி தான் நினச்சேன். நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ ஐடி வந்து இது யூடியூப் ஐடி வந்து பேன் ஆகிட்டு அதை வந்து இதாகிட்டு அதை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கணும். நம்ம எதுக்கு வீடியோலாம் போட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் என்ன எல்லாருமே போட்டாங்க. அதுக்காக லாஸ்ட்டு நான் மாற்றவே ப்ரோ சேனலில் தான் பார்த்துட்டு மாற்றவே ப்ரோ சொன்னாங்க அது புதுசாக அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு, அது நம்ம இப்போ கூட இது பண்ணுறோம், அது எஸ்ஆர்எம் தமிழ் கேமிங்கோ என்னமோ சொன்னாங்க. எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் அந்த இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இதுதான் நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோவோட ஐடி நேமு. இதையும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அந்த ஹேக்கர் இது பண்ணாந்தோமா இது பண்ணாந்தோமா அதனால நம்ம வந்து ஒரு 2 வாரத்தில் அவரோட பழைய ஐடி மாதிரியே 2 மில்லியன் அடிக்க வைக்கணும். எப்படி 2 மில்லியனு நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன், நீங்களும் மறக்காமல் அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளுக்கும் அதே மாதிரி எல்லா தமிழ் யூடியூபருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா வளமுடன் வளவீங்க. அதே மாதிரி எஃப்எஃப்க்கு பிரசாந்த் நம்ம எடிட்டர் வந்து அவருடைய பிக் ஃபேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவரோட ஐடியா இப்போ போடுறோம், அதுவும் பேர் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுதான் நம்ம எடிட்டருடைய சேனல், அது நீங்கள் அப்பவுமே பார்த்துருப்பீங்க, மேலே ஓடி இருக்கும். அதையும் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவர் நம்மளோட எடிட்டர், அவர் நம்மளுக்காக எடிட் பண்ணி தர்றாரு. அதுவும் இல்லாமல் அவர் நம்மளோட பெரிய யூடியூபர் ஆகிட்டார், 42 அந்த மாதிரி இது வச்சுருக்காங்க. அதனால் நம்மளும் அவரோட பெரிய யூடியூபர் ஆகி காட்டுறோம். அதெல்லாம் மறக்காமல் ஆமாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஊடையில் வந்தால் உன்னை போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம எடிட்டர் சேனல் தான் அவளுக்கே வாய் வளருது. உன்னை கொண்டுருவேன். நீ செத்தாலும் பேசுகிறது எனக்கு பிடிக்கலவே. சரி நான் செத்துவேன். மறுபடியும் எங்கள் அக்கா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணே சொல்கிறாளே. ஆன் பண்ணிவிடுங்க. ஏங்க என்னையே தொல்லை பண்ணுறேன்னா யூடியூப்பில் வீடியோ தான் எனக்கா போட்டிருக்கேன். சரி சரி. எப்போ கிராணி உன்னோட வயசு வரல? நீ தான் அப்பயே சொன்னா செத்து போயிட்டியா? கிராணி சொன்ன மாதிரியே இதில் அவ சொன்ன கீ தான் இருக்குது. ஓ கிராணி என்ன பேச முடியாது என்கிட்ட? சண்டை போட்டியா? சண்டைனா பேசாதவே, நீ வந்து அடிக்காதவே, ஒரு சைடில் படுத்து கிடவே. நான் என் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இப்போ சீவர் எஸ்கேப் தான் போய் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணுவா? இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது மக்களே. இவ வேறு ரொம்ப பேசிக்கினே இருக்கா. சீவருக்குள்ளே வேறு எப்பவும் போயிட்டு தான் இது பண்ணுன்னு தெரில. சீவருக்குள்ளே இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். உள்ளே உளி ஏன் உள்ளே விட தெரியாது அவனுக்கு? அப்படியா? வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ போட்டு பார்ப்போமா? மக்களே அது ஒன்றும் இல்லை, நம்ம கிராணியை வர இருக்கிறதுக்காக தான் ஆல்வேஸ் வெல்கம் யூ என்று போட்டோம். நீங்கள் வேறு ஒன்றும் நினைக்க வேண்டாம். அவன் அப்பப்போ எடிட்டர் கொஞ்சம் கோளாறு காட்டி விடுறதுனால நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதனால் நம்ம இப்போ உள்ள இதை போட்டாச்சு. நான் நம்ம எடிட்டர்கிட்ட சொல்கிறேன், நீ வீட்டிலவே உட்காந்து எடிட் பண்ணி நான் அவங்க ஃபோனுக்கு மட்டும் வீடியோ மட்டும் அனுப்பிவிட்றேன், நீ எடிட்டிங் மட்டும் பண்ணி அனுப்பிவிட்ரு, நான் வாய்ஸ் போட்டு அனுப்பிவிட்றேன்னு சொல்கிறேன். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவரோட ஃபோனில் சிம்மே இல்லையா. எடிட்டர் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அதாவது கைஸ் இப்போ இங்கே வந்து தான் இது பண்ணணும். பிறகு அங்கே வச்சு நான் நிறைய எடிட் பண்ணி வச்சுட்டேன்னா இவன் எப்படி பேசுவான்? அதனால தான் இங்கே வந்து எடிட் பண்ணுறான், அவ்வளோதான். இப்போ மூத்த பேசுவான். இவளை உனக்கு சும்மாவே இருக்க முடியாதாளே? என்னோடய வக்க பேரை வச்சு தான் குட்டி இருப்பியாளே. அண்டாவாய் இதனால தான் உனக்கு அண்டாவாயின்னு பேர் வந்துச்சு, அண்டாவாய். பாயம் உள்ள இது வேறு ஒன்று உள்ளே போக மாட்டேங்குது. இதுலையாச்சும் அடிப்போம், உள்ளே போக மாட்டேங்குது. நவுட்டி போட்டு அந்த இதையாச்சும் தூக்கி போட்டாச்சு. அப்புறமே இதை பிடிச்சிட்டாச்சும் உரிச்சிடலாம். இது தூக்கி போடுமா?
இதுவும் மாட்டேங்குது முதல்ல கட்டையை விடு. இப்போ உனக்கு அடி விழ போகுது. ஏவே நானே உள்ளே தூக்கி போட முடியாமல் இருக்கேன். நீ வேற ஒரு நான் விசில் அடிக்க போறேன். நீ விசில் அடிச்சா எனக்கு என்ன வே நக்கு வே. அப்பதான் விசில் அடிப்பேன். வே இப்போ நான் கூட தான் விசில் அடிப்பேன் மாதிரி. எப்படி இழுத்து அடிக்கிறேன் உனக்கு இந்த மாதிரி அடிக்க தெரியுமா? நான் மாட்டேன். கிராண்ட் அடிப்பாரு. கிராண்ட்பா அடுத்த வீடியோவில் வருவாரான்னு பார்ப்போம். முதல்ல நான் அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடுறேன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நீ வாயை பேசுகிறேனே என்ன பேசவும் விட மாட்டேங்கிறா. பேசும்போது உடைக்குள்ள வர. நான் சீரியஸ்கேவே பண்ணி முடிக்க போகிறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் நான் எஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவா? அப்படிலாம் கிடையாது. என் பொண்ணு ஒன்று தடுப்பா. அது தடுத்து தான் பார்க்க சொல்ல அவன் பொண்ணே. அவனோட காசு ஒன்றிலே நீ பயந்து உட்காருவேன். அதையும் தான் பார்த்துருவோம். அப்படியா பார்த்துருவோமே. யோப வழுக்க மண்டே வழுக்க மண்டே கேட்குதா? ஓ வழுக்க மண்டே இங்கே தான் நிற்கிறியா? பேட்டியா அங்கே? சரி வழுக்க மண்டே பயிலுக ரொம்ப ரொம்ப கொடூரமா. நீ கொடூர இல்லை, நீ மரணமும் இல்லை, நீ ஒரு பைத்தியக்காரன். கிராணி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, அதாவது சொட்டை கிழவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, கிராணி அக்கா பயிலுக. கிராணி அக்கா பயிலுக. இல்லை இல்லை நீ ஒரு பாட்டு. கிராணி அக்கா பயிலுகன்னு மட்டும் போட்டுருங்க மக்களே. இல்லை இல்லை நீ ஒரு பாட்டு. இங்கே பாருங்க நம்ம எடிட்டர் பாதிவே ஏப்பம் விடுறாரு. எடிட்டர் இல்லை நான் தான். அப்படியா சரி பஸ் சொட்டை கிழவி. திரும்ப போடுறேன். அவனை ஸ்டெக் போட்டு நான் பார்த்துக்கிட்டு போகிறேன். ஏன் அவன் பொண்ணு சொட்டை வர மாட்டேங்குது. அவன் வழுக்கையும் கிடையாது. கொண்டக்கறி கொண்டக்கறியும் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொன்ன மாதிரி நிற்கிறியா? டிக் டிக்குதுன்ட்டு என்ன இழிவாதடா வாயை உடைச்சிருவேன். நானே எஸ்கேப் பண்ண முடியாமல் இருக்கேன். உன் பொண்ணு வேற ரொம்ப ஓவராக இது பண்ணுறாவே. அவட்ட இருந்து எப்படி தான் தப்பிக்கனே தெரிலவே. இப்படி ஓட வேண்டியதானே? உன்னை நான் எப்படி எஸ்கேப் பண்ணேன்? எல்லாம் ஒன்றா காலி பண்ணுறேன். ஒரு வேளை இங்கே வந்தாச்சு. இந்த கட்டையை உருளைக்கட்டையாக அதில் போட்டுருவோம். உருளைக்கட்டை இல்லை சவுக்கை அவனை கொண்டுருவானே. சவுக்கனா? நீ தானே? இல்லை அவன் கிளாஸ் பையனா? ஐயா கிளாஸ் பையனை பற்றிலாம் இங்கே இழுக்கக்கூடாதுவே. அதாவது இசாந்தே. அவன் பேரில் உண்மையான பேரெலாம் சொல்லக்கூடாது. நீ வாய மூடுவே. அவன் ஒரு பாட்டு. அவன் ஒரு நெட்டை குக்கு போய் சும்மா இருவே. சுத்தமான உருட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை, அது உண்மை தான். நம்ம எடிட்டர் வேறு பாதியில் ஏதாச்சும் ஒரு எடிட் பண்ணி விடுவோம். அப்போ தான் நான் தான் பெரிய எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காரு. காலரை வேறு தூக்கி வர விட்றாரு. பார்த்துக்கோங்க நம்ம எடிட்டர். கொண்டுருவேன். நான் எடிட்டரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கேன். உன்னை பற்றி ஏதாச்சும் பேசணுன்னாவே. பொண்ணுக்கிட்ட தப்பிக்கிறேன்ல அந்த மகிழ்ச்சியில் பேசுகிறேன்டா. நான் இப்போ தப்பிச்சு ஓடவே போகிறேன். உனக்கு என்ன சொட்டை கிழவி? அப்படின்னா நீ பயந்து தானே வர்ற. கையில் இருந்து வேலைடா. அப்படியே கிழவி நீ ஒரு பாட்டு. இந்த பையன் எங்கே போனான்னு தெரியலையே. இந்த மூத்த குசி எங்கே போச்சுன்னு தெரில. உனக்கு பின்னாடி தான் போய் வர்றேன் லூசி. காது கேட்கல, காதை குடஞ்சி கூட. காது குடஞ்சி ரொம்ப வருஷம் ஆகும் போதே. அப்படியே அப்போ தான் நான் யூடியூப்பில் என்னென்னலாம் பேசுகிறேன் உனக்கு காதலே கேட்காது. காக்கா முட்டை எந்த காக்காவை போட்டல அதுக்கு உன்னை போடாமல் விட மாட்டேன். அடுத்த தடவை வா உன்னை வச்சு செஞ்சிடுறேன். அது தாத்தா தான் கொஞ்சமாச்சும் ட்ரெகராக இருப்பார். நீ ரொம்ப அந்த மொட்டையை அவர் தூங்கி முடிஞ்சு அவரை பற்றி பகலாத. அவர் தூங்கிடுவார் பாரு. நான் இப்போ எஸ்கேப் பார்க்க போகிற மக்களே. என்னம்மா பண்ணேன்? கிராணி 2ல வா உன்னை அச்சு செவரி விடுறேன். நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பை பாய் டட்டா see you guys. கிராணி நல்லா இருக்கியா? என்ன எட்டி பார்க்குறா? முடிஞ்சாலும் ட்ரிக் என்னவே கொண்டக்கறி வாயம்ட்டு புலந்துட்டே இருக்கா. டட்டா பை பை காய்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதை மட்டும் கண்டுக்கிடாதீங்க. அவ்வளோதான். த எண்டு.